தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நில கடவுளாகவே நமது முருகப்பெருமான் இருப்பது நமக்கு தெரியும். தொல்காப்பிய காலத்தில் இருந்து நாம் இன்று வரையிலும் படித்துக் கொண்டிருக்கிறோம், முருகனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முருகா முருகா என்று சொன்னால் உருகாதார் யாருமே கிடையாது. முருகர் எண்ணில் முதல் எழுத்தில் மூ என்று சொன்னால் முகுந்தன் என்று பொருள், முகுந்தன் என்று சொன்னால் திருமால் என்று பொருள், ரு என்று சொன்னால் ருத்ரன் சிவன் என்று பொருள், கா என்று சொன்னால் கமல தாமரையில் வீட்டிருக்கிற நமது பிரம்மாவுடைய பொருள். ஆக முருகா என்று சொன்னால் இந்த 3 வேதங்களும் 3 கடவுள்களும் அடங்கியிருக்கிறது என்று நம்மால் உணர முடியும். தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகன். அந்த மூ ரு கா என்பதில் மெல்லினம் இருக்கிறது, இடையினம் இருக்கிறது, வல்லினம் இருக்கிறது. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்தமலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலைன்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா முருகன். சொக்கநாதர் பூமியில் இருந்து நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். ஆலவாய் நகரம் என்று அழைக்கின்ற அன்பான நகரம் இது. தூங்கா நகரம் என்றும் நான்மாட கூடல் என்றும் 4 மாசி வீதிகளும் 4 சித்திரை வீதிகளும் 4 ஆவணி வீதிகளிலும் 4 வெளி வீதிகளிலும் இன்றைக்கு நடனமாடிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு நாம் நீதி கிடைத்திருக்கிறது. இன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். ஆனால் கண்ணகிக்கு பாண்டியம்மனிடம் நீதி கேட்டாள். யானோ அரசன் யானோ கல்வன் என்று மாய்ந்தான். கண்ணகிக்கு நீதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள். முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள். தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கிறது. 10 பாட்டில் முதல் பாடல் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, அருணகிரிநாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். அருணகிரிநாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர் பாடிய பாடல் திருப்புகழ். முத்தை தரு பத்தி திருமகன் என்ற பாடல் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக, ஆறுதலாக அமையும். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்புகழை பாடினால் உங்கள் எல்லோருக்கும் கேட்கிறேன், இங்கே 3 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் மேலாக வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாய் முடக்கணும் என்று சொன்னால் திருப்புகழை பாட பாட